Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டாடா மெமோரியல் சென்டர் மும்பை இவங்க வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீடைல்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாடா மெமோரியல் சென்டர் இவங்க 2 பொசிஷனுக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன பொசிஷன் அப்படின்னு பாருங்கள். நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸர், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வேகன்சி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் நர்சிங் சூப்பர்னட். சரிங்களா, இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகண்ட் தான் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ லெவல் 10ல் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா லெவல் 10ல் தான் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் கிடைக்க போகுது. அதாவது பேசிக்கே பார்த்தீங்க அப்படின்னா 56,000ல் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் அலவன்ஸ்லாம் இல்லாமல் சொல்கிறேன். அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங், இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா ஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம். பட் ஜிஎன்எம் கூடவே நீங்கள் டிப்ளமோ இன் ஆன்காலஜி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அதுவும் 100 பெட்டர் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து ஃபீமேல் நர்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நியர்லி 50+ போஸ்ட் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபீமேல் நர்சஸ்க்கு மட்டுங்க. ஸோ லெவல் 7 சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா 44,900லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ எப்படிலாம் இவங்க வந்து அந்த வேகன்சி டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அன்ரிசர்வ்டில் 8 வேகன்சி, ஓபிசியில் 29 வேகன்சி, எஸ்சியில் 3 வேகன்சி, எஸ்டியில் 4 வேகன்சி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 11 வேகன்சி சொல்லிட்டு இவங்க வேகன்சியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. நீங்கள் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருக்கலாம், பட் அது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூடவே டிப்ளமோ இன் ஆன்காலஜி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். இது வந்து ஜிஎன்எம்க்கு மட்டும்தான். ஜிஎன்எம் முடிச்சிருக்கும் போது கூடவே டிப்ளமோ இன் ஆன்காலஜி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சுட்டு ப்ராப்பராக ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட், வேலிடான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஜிஎன்எம் அதாவது டிப்ளமோ இன் நர்சிங் ஆன்காலஜி டாடா மெமோரியல் சென்டர்லேயே நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா ஜிஎன்எம் எது முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலேருந்து இல்லைனா இந்தியன் நர்சிங் கவுன்சிலேருந்து ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 year ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் மேண்டேட்டரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்க்கு முன்னாடி ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ ஜிஎன்எம் முடிச்சுட்டு உங்ககிட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நாங்கள் வந்து ஆட் பண்ணிப்போம் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ எந்த இடத்துல இந்த ஜாபுக்கு அவங்க உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 இடத்துல இருந்து அவங்க கால்ஃபேர் பண்ணுறாங்க. அதாவது ஒன்று மும்பையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குவாஹாத்தியில் இருக்க கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கும் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7/5/2024 5:30 PM வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிலே பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மோஸ்ட்லி சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மும்பையில் தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல் ஓவர் இந்தியா அவங்க கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா அவங்க சென்டர்ஸ் கொடுக்கறது. சரியா, ஸோ அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களை ஒரு வேலை இன்டர்வியூக்கு இல்லை ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லை ஸ்கில் டெஸ்ட்க்கு அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் காட்டலாம், இல்லைனா ஸ்கூல் லிவிங் அதாவது டிசி வந்து காட்டலாம், இன்னும் எஸ்எஸ்எல்சி பாசிங் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் காமிக்கலாம். அதில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க் ஷீட் அண்ட் பாசிங் சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன், அதாவது ஃபைனல் இயர் மார்க் ஷீட்ஸை வந்து நீங்கள் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட், கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி 2 விஷயத்துக்கு காமிச்சிருக்காங்க. பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங் வந்து அதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், லாஸ்ட் பே ஸ்லிப், ஐடென்டி கார்டு, என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் தாராளமாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஆனால் இவங்க ஒரு ஃபார்மெட் வச்சிருக்காங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு. அந்த ஃபார்மெட்டில் இருக்கா உங்களோட ஃபார்மெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் செக் பண்ணிக்கோங்க.
எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா ஒரிஜினல் ப்ளஸ் 1 செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி நீங்கள் அவங்க கூப்பிடுற அந்த இன்டர்வியூ, ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் அப்போ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஓசி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். என்ஓசி சர்டிஃபிகேட் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிட்டீங்க, நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஓசி அப்படின்றத நீங்கள் கொடுத்தே ஆகணும் உங்களோட ஜாயினிங்க்கு முன்னாடி. ஸோ என்ஓசி அப்படின்றது ரொம்பவே மேண்டேட்ரி. சரியா? அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் நம்பர் ஜியில் பாருங்க, ரெஃபரிஸ் 3 ரெஃபரிஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. யார் வந்து உங்களோட சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு மேலே ஹையர் பொசிஷனில் இன்சார்ஜ் கேடர்லையோ இல்லை சூப்பர்வைசர் கேடர்லையோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நேம் ஒரு 3 ரெஃபரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஏதாவது என்கொயரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி எந்த ஒரு குறி இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் அவங்க கொடுக்கல. சரியா? அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போலதாங்க. 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு, 3 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா 10 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷனோ அதே தாங்க இங்கே. சரியா? அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இவங்க 300 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டான பாயிண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்டர்ஸ்லேருந்து அலவன்ஸ்லேருந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அகாமடேஷன், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டிஎம்சி டாடா மெமோரியல் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 12th பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இவ்வளோதாங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஸோ அது கூடவே இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கும் அப்ளை பண்ணி எழுதி கிளியர் பண்ணுங்கள். இங்கே 5 yearsக்கு அப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம ஊர் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். நம்ம ஸ்டேட் பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டெசிஷன் இஸ் அப் டு யூ. ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ செலக்ட் ஆகுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.